1913இல் அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் பிறந்த ரோசா பார்க்ஸ். அப்போது கருப்பின மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தன. 1955இல் ரோசா பார்க்ஸ் ஒரு பேருந்தில் பயணம் செய்தபோது வெள்ளை பயணிக்காக தனது இருக்கையை விட மறுத்தார். அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டார். அந்த சிறிய செயல் மான்கோமரி பஸ் பாய்காட் என்ற பெரிய போராட்டத்தை தூண்டியது. ஆயிரக்கணக்கான கருப்பின மக்கள் பேருந்துகளில் பயணம் செய்ய மறுத்தனர். இந்த போராட்டம் 381 நாட்கள் நீடித்தது. பேருந்து நிறுவனங்கள் பெரும் நஷ்டமடைந்தன. இறுதியில் அமெரிக்க நீதிமன்றம் பேருந்துகளில் ரேஷியல் செக்ரிகேஷன் என்ற இன அடிப்படையிலான பிரிவினை சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தது. இந்த போராட்டம் அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு அடித்தளம் அமைத்தது. ரோசா பார்க்ஸ் மதர் ஆஃப் த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் என்று அழைக்கப்பட்டார். அவரது துணிச்சல் உலகம் முழுவதும் சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தின் சின்னமாக உள்ளது.